இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 48 மணி நேரம் விரதம் இருந்து தேர் இழுக்க போற. கண்டிப்பா கருப்ப நமக்கு நல்ல வழியை காட்டுவான். நீ மனசு அளவுல கொஞ்சம் கூட சஞ்சலப்படவே கூடாது. புரிஞ்சதா? இந்தா குடி. நீ 2 நாளைக்கு வெறும் நீர் ஆகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். அதனால நேர்த்திக்கடன் முடிக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம். வெயில்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. பைக் ஓட்டும் போது கிடினஸ் எல்லாம் வந்துரும். என்னால லீவ்லாம் போட முடியாது. நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? இத பாரு, நான் சொன்னா கேட்கணும். கமிட்மெண்ட் எல்லாம் பாத்துக்கலாம். நீ வேலைக்கு போக வேண்டாம், அவ்வளவுதான். என்ன இப்படி ஆபீஸ்ல இருந்தா கால்? ஹலோ சார். கதிர், என்னன்னு தெரியல, யாரும் பெருசா ஆப்பை லாகின் பண்ணல. சவாரிக்கு பைக் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி ஆப்பை லாகின் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஆப்பை லாகின் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னைக்கு டியூட்டிக்கு வந்துருங்க கதிர். ப்ளீஸ் சொதிப்பிடாதீங்க கதிர். ஓகேங்களா கதிர்? ஓகே சார். என்ன லீவ் போட்டுறாதீங்கன்னு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன விளையாடுறியா நீ? நான் விரதத்துல இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், லீவ் போடாதீங்கன்னு சொல்றவங்க கிட்ட எப்படி லீவு சொல்ல முடியும்? தப்பாயிடாதா? இந்த பாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. டேய் தனா, இங்க பாரு, நீ வேலைக்கு போன்னு சொன்னாதான் என்னால போகவே முடியும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி இரு. இந்தா, பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி தண்ணிய குடிச்சுக்க. ஒவ்வொரு சவாரிக்கு நடுவுலயும் ஜூஸ் இல்லைன்னா இளநீ எல்லாம் குடிச்சுக்கோ. நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கீ எடு. சரி, நான் வரேன்.